வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஐயாவுக்கு கை கொடுத்த விதி எண் 13. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஐயா தொடர்ந்து அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நம்ம தொடர்ந்து சொன்னோம். அமித்ஷா அவர்களே தூதராக, அதாவது குருமூர்த்தி அவர்களை தூதராக அமித்ஷாவை பார்க்க அனுப்புகிறார். அப்போ எல்லா கட்சியும் உடைக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு தெரியாதா? அன்புமணி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம கூட்டணியை பலப்படுத்திடலான்னு ஏன் அவருக்கு புரியலன்னா, அவருக்கு தெரியும் அன்புமணி மட்டும்தான் வருவார், நிர்வாகிகள் மட்டும்தான் வருவாங்க. கீழே இருக்கக்கூடிய ஓட்டு போடுற வன்னிய மக்கள் ஐயா மீது தான் பாசமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 80% ஐயாட்ட தான் போகும். ஐயா கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வன்னியர்கிட்ட யார் வேணால் பேசி பாருங்கள். ஐயாவெல்லாம் கண்ணீரோட வச்சுட்டாங்களே. இன்றைக்கும் ஐயாவை தங்களுடைய அடையாளமாக பார்க்குறாங்க. 1000 கொள்ளடி அவங்க குடும்ப நிறையா சம்பாதிச்சிட்டாங்க சார். இருந்தாலும் நமக்காக போராடி நிறைய வாங்கி கொடுத்தாரு சார். ஒன்றுமே இல்லாமல் கடந்த உழைக்கும் மக்களாக இருந்த இந்த கம்யூனிட்டியை நீங்கள் நிறைய பேர் பெரிய பெரிய பதவிகள் இருந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஐயா தான். மாற்று கருத்து இல்லை, நமக்கும் மாற்று கருத்து இல்லை. அவருடைய நிறையா பிரச்சனையில் விமர்சனம் நிறையா இருக்கும். ஆனால் சமுதாயத்துக்கு பங்களிப்பு ஆற்றினாருன்னா கண்டிப்பாக ஆற்றினார். அதில் தமிழ் பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுவார். அதனால தான் மக்கள் டிவின்னு வச்சு நல்லா பண்ணுவார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. தொடர்ச்சி ஐயா மேலே முழுக்க குறை சொல்லக்கூடியவங்களாம் இல்லை, நல்லதும் பண்ணியிருக்கார். ஆனால் இன்றைக்கி ஐயா வழக்கறிஞர் பாலு நிறைய பேர் அதிரடியாக நீக்கிட்டே இருக்காருன்னா பிரச்சனை தீரலைன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, விதி எண் 13 என்ன சொல்லுது? நிறுவன தலைவர், அதாவது ஐயா ராமதாஸ் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு பதவியும் வேணாம், சட்டசபையிலையோ நாடாளுமன்றத்திலேயோ என் கால் பதியாதுன்னு சொன்ன ஐயா ராமதாஸ் நிறுவனர் அப்படிங்கிற முறையில் அந்த ஒரு போஸ்ட்டை வச்சுட்டு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு நிறுவனருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, சிறப்பு பொதுக்குழுவை கூட்டவும் நிறுவனருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த பவர் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் மீட்டிங் நடத்துகிறாரு. அங்கே யார் போயிருக்கா பார்த்தீங்களா? யாருன்னா இளைய தலைமுறை. இன்னொன்று அடுத்த அன்புமணி தான். அதனால் அவர்கிட்டே நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஏகே மூர்த்தி அங்கே இருப்பார். ஆனால் ஏகே மூர்த்தி அவங்களுடைய பையன் ராமதாஸ் வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் தான் குருமூர்த்தியை 2வது முறையாக சந்திக்கிறார் ஐயா. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கவங்க அங்கேயும் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாலு அவர்கள் இங்கேயும் இருந்தார், அங்கேயும் இருந்தார். ஐயா அவர்கள் இத்தனை நாள் அரசியலில் இருக்கும்போது பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் நினைக்கும் போது மறுபடியும் இன்றைக்கும் அதிரடியாக நீக்கியிருக்காங்கன்னா ஐயா ஒரு முடிவு பண்ணிட்டார். ஐயா மேலே ஏதாவது வழக்கு போட முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி இப்போ ஐயா மேலே வழக்கு போட முடியும்னு நினைக்கிறீங்க? வழக்கு போட்டால் வேறு மாதிரி ஆயிரும் பிரச்சனை. அது பிஜேபிக்கு தெரியும். இன்னொன்று பிஜேபிக்கு என்ன தெரியும்? ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டார், குருமூர்த்தி சொன்னதெல்லாம் கேட்டார், தூக்கி போட்டாங்களா? அதே மாதிரி யார் பக்கம் ஆதரவு இருக்குது? இன்றைக்கி இருக்கிற நிலமையில் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் ஆதரவு. ஐயாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார். அன்புமணிக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எதிர்காலம் கட்சி அவர் தான். ஐயா இப்படியே முறுக்கிக்கிட்டு இருந்தாலும் இருந்துருவார். அவர் தான் முடிவு பண்ணிட்டார். இன்றைக்கும் அறிக்கை விடுறாரு, செயல் தலைவர் அன்புமணி. இப்படியே போச்சுன்னா அன்புமணியை தவிர எல்லாத்தையும் நீக்கிடுவார். பொழுது எல்லாம் புதுசாக ஆள் போட்டுட்ருக்கார். கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அன்புமணி தான் இறங்கி வர வேண்டும். நம்ம தான் சொல்கிறோம் அன்புமணி தான் இறங்கி வரணும். உங்கள்கிட்ட தான் கட்சி வரப்போகுது, எதுக்கு இந்த வீம்பு? செயல் தலைவராக இருந்துட்டு போக வேண்டியதானே. அரசியலில் ஐயா நீக்கின உடனே நீங்கள் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவருக்கு என்னங்க மரியாதை சார்? பார்க்கக்கூடியவங்க என்னங்க பேசக்கூடியவங்க என்னங்க பேசுவாங்க? என்னங்க ஒரு அப்பா சொல்கிறாரு, அவரே 1000 கோபத்தில் இருந்தாலும் நீங்கள் இல்லைப்பா சமாதானம் கேட்பாங்களா இல்லையா மக்கள்? நீங்கள் உங்கள் சௌமியா அன்புமணி உங்கள் பொண்ணு இவங்க தான் கட்சியா? மக்கள்கிட்ட நீங்கள் வன்னிய மக்கள்கிட்ட அன்புமணிக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் இருக்குது, தெரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. கூட ஒரு 20-30 பசங்களை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டார் ஐயா. அவங்களுக்கு நிர்வாகிகளுக்கே பயம். ஐயோ நாளைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய கதி என்ன? புதுசாக போட்டவங்க திலகபாமாவை தூக்கிட்டு மன்சூர்னு ஒருத்தரை போட்டார், சிறுபான்மை. அதாவது எதுக்கு ஏன் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை அடிக்கடி பெருமையாக சொல்கிறோம்னா, ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவரை பொருளாளராக நியமிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை தலித் தெளில் மலையாவே அமைச்சராக்கணும். இதெல்லாம் ஐயாவுடைய சாதனை தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ ஐயா அவர்களுடைய இந்த மூவை நம்ம எப்படி பார்க்கலான்னா, குருமூர்த்தி பேசுகிறாரு, 2வது தடவை பேசுகிறாரு. அதற்கு பிறகு ஐயா சொன்ன வார்த்தை நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா ஐயா பிஜேபி எதுக்குறாரு அப்படிங்கிறாரு. ஐயா அங்கே பிஜேபி எதுக்குறாரு? மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்தியாவை பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க, அதனால் அவர் 2 பேருக்கும் நன்றி அப்படிங்கிறார் ஐயா. ஏன் நன்றி சொல்கிறாருன்னா கூட்டணிக்கு போகிறாருன்னு அர்த்தம். ஏங்க ஐயாவே பிஜேபி கூட்டணிக்கு வரேங்கிறாரு. பிஜேபி எதுக்கு ராமதாஸ் எதுக்கு போகுது? அன்புமணிகிட்ட என்ன சொல்லுவாங்க? எப்போ அவங்கள்ட்ட மேலே நிறையா கேஸ்லாம் இருக்குது, அன்புமணியை மிரட்டியிருப்பாங்க. நீங்கள்
உங்கள் மேலே நிறையா கேஸ் இருக்குது, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நடந்துக்கோ, அவ்வளோதான். ஏன் அப்பா வந்து எங்களோட லிங்க் ஆகிட்டார், மோடியும் அமித்ஷாவும் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டார். நீங்கள் ஏற்கனவே எங்களோட இருக்கீங்க, நிறைய கேஸ் வேறு இருக்குது, அப்பாவோட ஜாயின் பண்ணி இந்த எலெக்ஷனை சந்திப்போம். தேவையெல்லாம் முரண்டு பிடிச்சிட்டு உங்கள் அப்பாட்ட பேசினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஜேபி கூட்டணியில் தான் நான் இருக்கேன், அறிவிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது, பையன்கிட்ட சொல்லுங்கள், முறுக்கிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கோ, நீங்கள் தான் பின்னால் இருக்கீங்க, வேறு தகவல் வருது. ஐயா நாங்கள்லாம் இல்லையா, வர சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள், செயல் தலைவர், அவ்வளோதான். வேறு எதுவும் கேட்கவே இல்லையே. தொடர்ந்து நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லோரும் சொன்னாங்க ஐயா பின்னாடி வந்து பிஜேபி இருக்காது, அன்புமணி பின்னால் தான் நிற்கணும். நம்ம சொன்னோம் இல்லைங்க, ஐயா பின்னால் தான் நிற்கும். அதனால தானே ஐயா வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அன்புமணி பின்னாடி நின்னா இந்நேரம் ஐயா வீட்டுக்கு ஆளே அனுப்பியிருக்க மாட்டாங்களே, ஐயாவே தேவையில்லைன்னு முடிவு பண்ணியிருப்பாங்களே. ஐயா விவரமானவர். நம்ம தொடர்ந்து அதாங்க சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சொல்கிறது தான். ஏன்னா இந்த சட்டத்தை வடிவமைத்தவர்கள் அன்புமணிக்கு முதல்ல தான் தெரியுமான்னு தெரியல. அவருக்கு 108 ஆம்புலன்ஸை நான் தான் கொண்டு வந்தேன்னு உருட்டுறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு அதை கொடுத்த விஷயத்தில் ஏற்கனவே ஒரு மேலே கேஸ் இருக்குது. கேட்டால் நான் தான் அப்பொழுது கற்றவன், இந்தியாவில் என்ன மாதிரி ஒரு அறிவாளியே இல்லை, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிலாம் சொன்னவர். அவர் சொல்லிட்டு இருக்கவர். அவர் நாடாளுமன்றத்தில் வந்து எம்பி சீட்டு கொடுத்தவங்க போய் பேசுங்க அப்படின்னா, வக்பு வாரிய சட்டம் முக்கியமான சட்டம் வரும்போது அதிமுக எதிர்த்து ஓட்டு போடுது. இவர் அவைக்கே போல, அந்த அளவுக்கு புத்தாளி இவர் வந்து சோசலிசம் பற்றி மற்ற பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார். வன்னிய மக்கள்பார். உழைக்காத ஒருவர் வன்னிய மக்களை பற்றி பேசுகிறார். வேறு என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்து உழைக்க மாட்டீங்க, உங்கள் அப்பா தயவில் வந்து வருவீங்க, அப்படியே ஆவீங்க, தலைவர் ஆவீங்க, அடுத்து சிஎம் ஆகணும்னு நினைப்பீங்க, அப்படி இல்லைனா மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு வந்து அதிமுகவும் திமுகவும் சீட்டு தரணும். எந்த நியாயம் நமக்கு ஒன்றும் புரியல. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். விதி எண் 13 வைத்து ஐயா ஐயாவுக்கு நல்லா தெரியுங்க, இவங்களால் பொதுக்குழுவை கூட்ட முடியாது, எவ்வளோ நாள் இப்படியே போகும்னு நினைக்கிறீங்க. எல்லாத்தையும் பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்காரு. யாருக்கு நஷ்டம்? வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு நஷ்டம்? இப்போ பிஜேபி அப்படிங்கிறது 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுதான். பிஜேபி என்ன சொல்கிறாங்க? ஐயா என்ன கேட்குறாரு? அப்போ நான் உங்களோட கூட்டணிக்கு வரேன்பா, அன்புமணியை பேச சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு. அன்புமணிக்கு தான் நெருக்கடி ஒளி, ஐயாவுக்கு நெருக்கடி இல்லை. ஐயா அரசு பதவியில் ஈடுபட்டதில்லை. ஐயாவை நீங்கள் வந்து கேஸ் போட்டு உள்ளே தள்ள முடியாது. அன்புமணியும் மிரட்டலாம். அப்போ பிஜேபி யாரை மிரட்டும்? இதற்கு முன்னாடி யாரை மிரட்டி இருக்கிறது? ஒன்று வேணாம். போன தடவை எம்பி எலெக்ஷனில் முதல் நாள் சிவி சண்முகத்தை வரைக்கும் ஐயா பேசி அதிமுக கூட்டணி முடிவாயிடுச்சு. டக்குன்னு பாரத் மாதா கி ஜெயின் காலையில் அண்ணாமலையை கூப்பிட்டு வந்தது யார்? அன்புமணிக்கு தெரியாதா பிஜேபி தோக்குண்டு தமிழ்நாட்டில்? சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியுமா எங்கள் பிஜேபி தான் தோக்க போகுதுன்னு? அண்ணாமலை சொல்கிற மாதிரி அமித்ஷாட்ட சொல்லி கதை விட்ட மாதிரி நம்புகிறாரு. ஏன் நம்புகிறாரு அப்படின்னா, இல்லைங்க அவருக்கு மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, பிஜேபி காப்பாற்றுன்னு நினைக்கிறார். தோப்பன்னு அவருக்கும் தெரியும். தான் மனைவி மட்டும் இப்படி ஜெயிக்க வச்சு மினிஸ்டர் ஆக்கிலாம் நினச்சாரு. இதெல்லாம் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டார். அப்போ அன்புமணி அவர்களுக்கு நெருக்கடி முற்றி கொண்டிருக்குது. என்ன பண்ண போகிறாரு தெரில. கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவன் தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறாரு இந்த வார்த்தையை, நான் தான் தலைவர் அப்படின்னு. முதல்ல நீங்கள் வந்து இன்னொன்று சொல்கிறார், பொதுக்குழுவினார் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்படிங்கிறார். இப்போ அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தியை வச்சு ராமதாஸ் ஐயாவை பார்த்துட்டார். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் முறுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? பிஜேபி கண்ட்ரோல் இருக்குது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இதை வச்சு அன்புமணியை மிரட்ட முடியுமா? ஐயாவை மிரட்ட முடியுமா? ஐயாவை மிரட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூட்டணிக்கு வரல, சின்னம் கொடுக்க மாட்டேன், கொடுக்கல, நான் தனியாக நின்று போகிறேன், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மறுபடியும் அண்ணா இன்றைக்கி வந்து ராமதாஸ் ஐயா அப்படி அதிரடி நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். நிச்சயமாக பிஜேபி அப்படிங்கிற ஒன்று அன்புமணியை தான் சமாதானப்படுத்த முடியாது. ராமதாஸ் ஐயாட்ட பேசிட்டாங்க. நிறைய பேர் தவறான கருத்து சொல்கிறாங்க. மறுபடியும் ராமதாஸ் தான் அவர்கள் தான் ஜெயிப்பார். நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். மற்றபடி என்ன ஒன்றுனா, ஒரு பாட்டாளிகளுக்காக உருவான ஒரு கட்சி எப்படி இருந்த கட்சிக்கு நீங்கள் எப்படி ஆகி போச்சுங்கும் போது தான் வருத்தமாகுது. கொஞ்சம் வந்து அந்த ஈகோ அப்படிங்கிற ஒன்று இந்த கட்சி எப்படி போயிட்டுருக்குது. இப்போவும் ஒரு 5% வாக்கு உள்ள கட்சி. அந்த 5% வாக்குக்காக தான் எல்லாருமே இதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்றத்துடன் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஒரு 4-5 தேர்தலாக படுகுடியில் விழுந்து கிடைக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் வீர்கொண்டு எழுமா இல்லையாங்கிறத காலம்தான் பதிவு செய்ய வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.